மார்க்கம் என்ற அடிப்படையில் பெயர் இருக்கின்றது. புத்த மார்க்கம் என்று சொன்னால் புத்தர் என்ற ஒரு தனி மனிதரை வணங்கக்கூடிய மார்க்கம் என்ற அடிப்படையில் அதன் பெயர் வந்திருக்கிறது. இப்படி உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களும் மதங்களும் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் பெயரையோ ஒரு குறிப்பிட்ட பகுதியின் பெயரையோ ஒரு குறிப்பிட்ட குலத்தின் பெயரையோ அடிப்படையாக கொண்டு பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு எல்லாம் முற்றிலும் மாற்றமாக பொதுவான எல்லா மக்களும் உரிமை கொண்டாடக்கூடிய பெயருக்கு சொந்தமான ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் என்ற பெயர் ஆதிகாலம் தொட்டு அனைத்து இறை தூதர்களும் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு பெயராகும். திருக்குரானிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஏபிரகாமை முஸ்லிம் என்று திருக்குரான் அறிமுகப்படுத்துகிறது. மேலும் அவருடைய காலத்தில் இருந்த சமுதாயங்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்டதாக திருக்குரான் சொல்லி காட்டுகின்றது. مِلَّةَ أَبِيكُمْ إِبْرَاهِيمَ هُوَ سَمَّاكُمُ الْمُسْلِمِينَ مِنْ قَبْلُ وَفِي هَذَا لِيَكُونَ الرَّسُولُ شَهِيدًا عَلَيْكُمْ وَتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ. இதுதான் உங்கள் பிதாவாகிய இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். அவன் அல்லாஹ்தான் இதற்கு முன்னர் உங்களுக்கு முஸ்லிம்கள் என பெயரிட்டான். இவ்வேதத்திலும் அவ்வாறே கூறப்பெற்றுள்ளது. இதற்கு நம்முடைய இத்தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். இன்னும் நீங்கள் மற்ற மனிதர்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறீர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு முக்கியமான பகுதிகள் உள்ளன. ஒன்று நம்பிக்கைகள் சார்ந்ததாகும், அதை ஈமான் என்று அழைப்பார்கள். இன்னொன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள கடமைகள் செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டதாகும். ஈமான் என்று வருகின்ற பொழுது அதில் முக்கியமான ஒன்று இறைவன் பற்றிய நம்பிக்கையாகும். இறைவனை எல்லாவற்றையும் படைத்த தனித்தவனாக நம்புதல், அந்த இறைவனுக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது என்றும் அவனை யாரும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை என்றும் அவன் இணை துணையற்றவன் என்றும் நம்புவதாகும். அதேபோல வணக்க வழிபாடுகள் என்று வருகின்ற பொழுது அந்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் எந்த வணக்க வழிபாடுகளும் செய்யக்கூடாது, வேறு வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதற்கு வேறு யாரும் தகுதி பெற்றவர்கள் இல்லை என்று நம்புவதும், அதே போல அந்த இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே பல பெயர்களும் பண்புகளும் இருக்கின்றன. இறைவனுக்கு சொல்லப்படக்கூடிய பண்புகள் நிறைவானவையாகவும் அவனுக்கு பொருத்தமானதாகவும் குறைபாடு அற்றவையாகவும் இருக்க வேண்டும். இறைவன் தனக்கு எந்த பண்புகளை உரித்தானதாக சொல்லி காட்டுகின்றானோ அந்த அனைத்து பண்புகளும் இறைவனுக்கு உள்ள பண்புகளாகவும் மற்றவர்களுக்கு அந்த பண்புகள் இல்லை என்றும் நம்புவதாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அல்லாஹ் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. முஸ்லிம்கள் எல்லாவற்றையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவனை அல்லாஹு என்று அழைக்கிறார்கள். பல மக்கள் அல்லாஹு என்ற பெயர் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான இறைவனை குறிப்பிடுவதாகும் என்று தவறான முறையிலே கருதுகிறார்கள். உண்மை என்னவென்றால், இறைவன் என்று சொல்லக்கூடிய தமிழ் பதத்திற்கு பொருத்தமான அரபு வாசகம் அல்லாஹு என்பதாகும். இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால்,
அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவர்கள் தங்களது அரபு மொழியில் உள்ள பைபிளில் கர்த்தர் என்ற வாசகத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய பதம் அல்லாஹ் என்பதாகும். ஆகவே அல்லாஹ் என்று சொன்னால் இறைவன் என்று சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு பொருத்தமான அரபு வார்த்தை. ஆகவே உலகிலுள்ள அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரையும் படைத்த பொதுவான அந்த இறைவனை குறிப்பிடக்கூடிய வாசகம்தான் அல்லாஹ் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். قُلِ ادْعُوا اللَّهَ أَوِ ادْعُوا الرَّحْمَنَ أَيَّمَّا تَدْعُوا فَلَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى. நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியே கூறுவீராக. அடுத்தபடியாக நம்பிக்கையில் முக்கியமான நம்பிக்கை இறை வேதங்கள், இறை தூதர்கள் பற்றிய நம்பிக்கையாகும். முஸ்லிம்கள் உலகில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் நம்பக்கூடியவர்கள். உலகில் உள்ள அனைத்து சமுதாயங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் நம்பக்கூடிய ஒரே சமுதாயம் முஸ்லிம்கள் தான் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மோசே என்று அழைக்கப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் இறை தூதர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் வந்த இயேசு கிறிஸ்துவையும் முகமது நபியையும் மறுக்கிறார்கள். இதே போல கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்து வரைக்கும் வந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். பின்னால் வந்த இறுதி தூதராகிய முகமது நபியை மறுக்கிறார்கள். முஸ்லிம்களை நாம் பார்த்தோம் என்றால் உலகில் வந்த அனைத்து தூதர்களையும், மோசே என்று அழைக்கப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இறுதியாக வந்த முகமது நபி ஆகிய அனைத்து தூதர்களையும் முழு மனதோடு இறை தூதர்களாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே எல்லா இறை தூதர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே சமுதாயம் என்ற பெருமை முஸ்லிம்களை சாரும். இறைவனுடைய மலக்குமார்களை நம்புவது. மலக்குமார்கள் என்று சொன்னால் வானவர்கள் என்று அர்த்தமாகும். இப்படிப்பட்ட வானவர்களில் மிகச்சிறந்த வானவராகிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஆங்கிலத்தில் கேப்ரியேல் என்று அழைப்பார்கள். இந்த வானவர் மூலமாகத்தான் எல்லா இறை தூதர்களுக்கும் வேத வழிபாடுகளை இறைவன் கொடுத்து அருளினான். மேலும் எல்லா காரியங்களும் இறைவன் சித்தப்படியே நடக்கிறது. நன்மைகள் தீமைகள் அனைத்தும் இறைவன் புறத்திலிருந்து நடக்கிறது என்ற விதியை நம்புவதும் முக்கியமான அம்சமாகும். இதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னவென்றால் இறந்த பிறகு உள்ள மறுமை வாழ்க்கை சம்பந்தமான நம்பிக்கையாகும். உலகில் உள்ள அனைத்து மக்களும் இறந்துவிட்ட பிறகு, இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லா மக்களும் இறைவன் முன்னிலையில் எழுப்பப்படுவார்கள். அன்றைய தினத்தில் அனைத்து மக்கள் மத்தியிலும் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த செயல்பாடுகளுக்கு ஏற்ப இறைவனுடைய நீதிமன்றத்தில் அவன் முன்னிலையில் நீதி பரிபாலனம் செய்யப்படும். அதனுடைய முடிவாக இறைவன் யாரை திருப்தி அடைந்தானோ அவர்களுக்கு சுவர்க்கம் பரிசாக கொடுக்கப்படும். இறைவனுடைய சித்தப்படி வாழாமல் தங்களது மனோ இச்சையை பின்பற்றி இந்த உலகத்திலே யார் வாழ்ந்தார்களோ, யார் இறைவனை மறுத்தார்களோ, இறைவனுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இருந்தார்களோ, இவர்கள் அனைவரும் நரகத்திலே இடப்படுவார்கள். இதற்கு பிறகு வாழ்க்கையிலே நரகமாக இருந்தாலும் சரி, சொர்க்கமாக இருந்தாலும் சரி, முடிவே இல்லாமல் நிரந்தர வாழ்க்கையாக இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாகும்.
كل نفس